வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் நேரம் நெருங்கிடுதே. வருவேன் என்றவர் தாமதியாரே, வந்திடும் நேரம் நெருங்கிடுதே. கரை திரையில்லாத மணவாட்டியாய், கரை திரையில்லாத மணவாட்டியாய், நிறைவாயே சுவை சந்தித்திடுவோம், நிறைவாயே சுவை சந்தித்திடுவோம். சீயோனே சீயோனே, உன் வல்லமையை இன்று தரித்துக்கொள். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். உன் நேசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 1:11. ஆமென். அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாளளவும் அவ்வப்போது தோன்றி காட்சியளித்து அவர்களை பல வார்த்தைகளாலே தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்தி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று அங்கே பார்க்கிறோம். அவர்களோடு அவர் பேசி கொண்டிருக்கையிலே அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் அவருடைய கண்களுக்கு மறைவாக போனார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 2 தூதர்கள் அங்கே அவர்கள் அருகே வந்து நின்று, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வருவார். அல்லேலூயா. ஜீசஸ் வில் கம் பேக். எப்படி போனாரோ அப்படியே வருவார். இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்று உலகத்திலே இதை அறியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா. இயேசு ஏற்கனவே வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார். அல்லேலூயா. யோவான்ல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனாய் இருந்தவர் மனுஷகுமாரனாய் வந்தார். அல்லேலூயா. இனி எப்படி வரப்போகிறார்? இங்கே வாசிக்கிறோம், மறுபடியும் வருவார். எப்படி வரப்போறார்? எப்படி போனாரோ அப்படி வருவார். சரியான பதில் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அல்லேலூயா. எப்படி போனாரோ அப்படி வருவார், எப்படி போனாரோ அப்படி வருவார். எப்படி போனாரோ மறுபடியும் எப்படி வருவார்? ஏதாவது சொல்லி தப்பாயிட்டுன்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. பயந்துட்டாங்க. ரைட்டு. ஆனால் முதல்ல எப்படி வர போறார்?
மணவாளனாக வரப்போறார் மத்திய வானத்திலே. அல்லேலூயா. அடுத்தது எப்படி வரப்போறார்? முதல் சொன்னது தப்பாகல. முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்ல முடியும். மணவாளனாக மத்திய வானத்திலே வருவார். அப்போ 7 வருஷம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். மணவாட்டியை சந்திக்கும்படியாக மணவாளனாய் வருவார். அல்லேலூயா. அது எங்கே வருவார்? மத்திய வானத்தில். 7 வருஷம் அங்கே தான் நம்ம இருப்போம். நம்மன்னா ஆயத்தமாக இருக்கிறவங்க. அல்லேலூயா. அந்த 7 வருஷம் அங்கே அந்திக்கிறிஸ்து ஆட்சி நடக்கும். 7 வருடம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திலே மத்திய வானத்திலிருந்து நம்மையும் சேர்த்துக்கிட்டு எங்கே வருவார்? இந்த பூமிக்கு வருவார். அல்லேலூயா. அப்போ எப்படி வருவார்? ராஜாதி ராஜாவாக வருவார். அல்லேலூயா. 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்யும்படியாக ராஜாதி ராஜாவாய் வருவார். 1000 வருஷம் முடிச்ச பிறகு அவர் நியாயாதிபதியாக வெளிப்படுவார். அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். அவர் ராஜாவா வருவார், மணவாளனா வருவார், நியாயாதிபதியா வருவார். ஆனால் அவரை சந்திப்பதற்காக முதலாவது மணவாளனாய் மத்திய வானத்திலே வரும்போது மணவாட்டியாகிய சபை அவரை சந்திக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? சபையில் இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். அதே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானத்தை எண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தூதர்கள் சொன்னார்கள், எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? வரும்போது வரட்டும், நம்ம எல்லாம் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போகல. அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? எல்லாரும் அவர்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொன்னால் அவர் மணவாட்டியாக யாரை ஏற்றுக்கொள்வார்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறவர்களை. அல்லேலூயா. இங்கே கூடி வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு ஜெபம் பண்றோம்? நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? அல்லேலூயா. நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு நாம் உறவாட வேண்டும். அதுதான் ஜெபம், வேண்டுதல். ஜெபம்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை பாஸ், எனக்கு எல்லாமே இருக்குது, அப்படி இல்லை. ஆண்டவரோடு உறவாடுகிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஜெபம் இருக்கும், துதி இருக்கும், தியானம் இருக்கும், பாட்டு இருக்கும், ஆராதனை இருக்கும். அல்லேலூயா. இப்படியாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செலவிடுகிறோம், எவ்வளவு நேரம் உலகத்தோடு செலவிடுகிறோம். அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெப வாழ்க்கை முக்கியம். தானியேல் அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வாழ்ந்த தானியேல், அவன் செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ராஜாவின் அரண்மனையிலே முக்கியமான வேலையில் இருந்தான். அவனுக்கு பொறுப்புகளும் இருந்தது, மதிப்பும் இருந்தது, மரியாதை இருந்தது, புகழ் இருந்தது, பெயர் இருந்தது, திறமை இருந்தது, ஞானம் இருந்தது. அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. ஆனால் அந்த தானியேல் ஒவ்வொரு நாளும் தவறாமல் எருசலேமின் பலகணிகளை திறந்து தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வது போல அவன் எருசலேமுக்காக 3 நேரம் ஜெபித்தான். ஆனால் மற்ற நேரம் 3 மணி நேரம் தான் ஜெபித்தான் என்பது அல்ல. அவன் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அவன் எருசலேமுக்காக, தன் தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த 3 நேரத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை விட அதிகமாக தான் ஜெபம் பண்ணியிருப்பானே தவிர அதை விட குறைவாக அவன் ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டான். அல்லேலூயா. ஆகவே அந்த தானியேலுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குமானால், இன்னைக்கு நம்ம பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்காங்க, தானியேல் போல 3 வேளையும். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ அழகான பாட்டெல்லாம் பாடி அப்படியாவது ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பரிசுத்தவான்கள் மூலமாக பரிசுத்த ஆவியான பாடல்களையும் ஏற்றி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இங்கே சபைக்கு வர்றதே எதுக்கு தெரியுமா? ஆயத்தமாகி இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாலும் அவரை சந்திக்கணும். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வர்றோம். அல்லேலூயா. சபை நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம், நம்மை மறுரூபமாக்குகிற இடம், நம்மை பக்குவப்படுத்துகிற இடம். ஆகவே தான் சபைக்கு வருகிறோம். சபையில் சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக அல்ல. ஆகவே நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபத்திலே வீடுகளிலே நமக்கு நேரம் கிடைக்கும் போது எங்க நம்ம ஃப்ரீயா இருந்தாலும் அங்கே ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த மணவாளனாகி இயேசுவை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொரிய தேசத்தில் எழுப்பல் வந்த காரணம் பாலியாங்கிசோ பிரசங்கம் பண்ணதுனால அல்ல, அவர்கள் எல்லாரும் கூடி கூடி ஜெபித்ததினாலே. அல்லேலூயா. அப்படி அவர்கள் ஜெபித்ததினாலே ஒரு பாலியாங்கிசோ ஆண்டவர் எழுப்ப பண்ணினார். தேசத்திலே பெரிய எழுப்புதல் வந்தது. கொரிய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் நிறைந்து இருக்கிறார்கள். காரணம் ஜெபம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். தனிப்பட்ட முறையிலும் சபையிலும் நடக்கிற கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் முடிந்த வரைக்கும் கலந்து கொள்வோம். அப்பொழுதுதான் நம்ம வருகையில் இயேசுவை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது அங்கே நடந்த ஒரு காரியம் 2வது அதிகாரத்தில் வரும்போது 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆமென். அல்லேலூயா. அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தபடினாலே, ஜெபத்திலும் வேண்டுதலும் அவர்கள் தரித்திருந்தபடினாலே, அவர்கள் ஒருமனமாய் எங்கே இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இரண்டாவது, நாம் அந்த வருகையில் இயேசுவை சந்திப்பதற்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் பெந்தைக்கோஸ்தே அனுபவம். இந்த பெந்தைக்கோஸ்தே சபையிலே நாம் இருக்கிறோம், ஆனால் பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தில் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சபை பெயர் கூட பெந்திகாஸ்டல் சர்ச், பெந்தைக்கோஸ்தே சபை. அல்லேலூயா. இப்போ பெந்தைக்கோஸ்தே சபை என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் பெந்தைக்கோஸ்தே என்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் நிறைந்த அந்த கூட்டம்தான் பெந்தைக்கோஸ்தே கூட்டம். அல்லேலூயா. ஆகவே அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய புது புது வியாக்கியானங்கள்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நிரப்பப்படும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஏற்பட்ட அந்த அனுபவம் எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வேணும். அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். சபைக்கு நம்ம பல வருஷமா வர்றோம், ஆனா இந்த அனுபவம் நமக்கு இன்னும் கிடைக்கலையே. அது கிடைக்கலன்னா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் நினைச்சிருவாரு, கைவிட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா. கைவிட்டால் என்ன? இப்படிலாம் ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடாது. அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறது. இயேசு மறுபடியும் சீக்கிரமாகவே வரப்போகிறார். ஆனால் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தால் இந்த பெந்தைக்கோஸ்தின் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றோம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றோம், யாபேசை போல என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறோம். இப்படி நிறைய ஆசீர்வாதங்களில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி கேட்கிறோம். ஆனால் அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. அது ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சும்மா கடமைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணுனா வருகைக்கெல்லாம் போகிறதுலாம் சந்தேகம்தான். அல்லேலூயா. அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நல்லா ஜெபம் பண்ணணும், நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும், நிறைய நேரம் பைபிள் வாசிக்கணும், நிறைய நேரம் ஆண்டவரை துதிக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் பரலோகத்தில் இடம் உண்டு, வருகையில் இடம் உண்டு. அல்லேலூயா. ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்க வேண்டும். பெந்தேகோஸ்து நாளின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நமக்கு அந்த வாஞ்சையும் தாகம் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அங்கே 2ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்துக்கு வாங்க. 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இது என்ன சும்மா ஒரு பேருக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சபைக்கு போனோமா வந்தோமா காலையில் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோமா கடகடன்னு ஒரு பேஜ் நம்ம வாசித்தோமா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நம்ம இனி நாளைக்கு காலையில் என்ன செய்யலாம், எழும்பின உடனே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும், ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அவர் வேலைக்கு போயிட்டு வந்துடணும், அப்புறம் ஃபுல்லாக நம்ம டைம் தான், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமையான என்ன செய்யணும், சபைக்கு போகணும். இப்படின்னு ஒரு மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வருகைக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. தரித்து இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் ஆண்டோட பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வீணடிக்காமல் ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்து இப்படிப்பட்ட ஆவியின் வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே வாசித்தது போல அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. உபதேசம் நம்ம வாழ்க்கை எதின் அடிப்படையில் இருக்கணும்னா யாரையோ பார்த்து வாழக்கூடாது. பைபிளை நல்லா வாசித்து அந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்னு சொன்ன போல வாலிபன் மட்டும் இல்லை, அந்த வாலிப வயதில் கட்டி எழுப்பப்படுகிற அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பேசிக் பைபிள் தான். அல்லேலூயா. பைபிள் அடிப்படையில் நம்ம வாழணும். யார் நமக்கு சொல்லித்தராங்களோ சொல்லித்தரலையோ, ஒரு போதகர் கூட எல்லாமே நமக்கு சொல்லித்தர முடியாது. பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், எல்லாம் பேசுகிறார். அதன் அடிப்படையில் நம்ம வாழணும். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். அல்லேலூயா. நம்ம கையில் அப்போஸ்தலருடைய உபதேசம் மட்டுமல்ல, ஏராளமான ஆலோசனைகள், கட்டளைகள், கற்பனைகள், உபதேசங்கள் பைபிள் இருக்குது. அதெல்லாம் வாசிக்க வாசிக்க அதன்படி வாழணும், அதன்படி வாழணும், அதன்படி வாழணுங்கிற அந்த ஆசை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. சும்மா எதுக்கோ பைபிள் வாசிக்காதுங்க. பைபிள் வாசிட்டு போனால் இன்னைக்கு நமக்கு வேலை நல்லா இருக்கும், நம்ம போகும்போது பிரயாணம் நல்லா இருக்கும், அப்படிலாம் வாசிக்காதுங்க. அல்லேலூயா. பைபிளை என்ன சொல்லியிருக்கு, நம்ம என்ன செய்யணும், அப்படி வாசித்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், வேலையும் நல்லாயிருக்கும், நீங்கள் போக்கில் வரத்தில் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்படிங்கிற எண்ணத்தோட வாசிப்போம். பைபிளுங்கிறது ஏதோ நினைக்காதுங்க. பைபிள் நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டுவதற்காக நமக்கு தந்திருக்கிறதான ஒரு புத்தகம். அதை வாசித்து வாசித்து அதன்படி யாருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறதோ அதுதான் உறுதியாய் தரித்திருத்தல். அவர்கள் தான் அந்த இயேசுவின் வருகையிலே அவரை சந்திக்க முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும், அந்நியோன்யம் என்று சொன்னால் அங்கே வாசித்தோம் அல்லவா, ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனம், ஒரு மனம், ஐக்கியம், ஒரு மனம், ஐக்கியம். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார், பலமாய் அசைவாடினார், கிரியை செய்தார். அல்லேலூயா. அந்நியோன்யத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்க, அந்நியோன்யத்தில் இருந்தாங்க, ஒரு மனதாய் இருந்தாங்க. அல்லேலூயா. நாம் ஒரு மனமாய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஒரு மனமாய் கூடி வரும்போது, நாம் எல்லாரும் ஒரு மனமாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அந்யோன்யத்தில் உறுதியாக இருந்தாங்க, பிரிவினைகள் அங்கே இல்லை. அப்பம் பிட்குதல், நம்ம மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறோம், அப்பம் பிட்கிறோம். அல்லேலூயா. அதாவது திருவிருந்தை குறிக்கிறது.
அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அப்போ அந்த புதிய நாட்கள் இல்லையா, இயேசு கிறிஸ்து அப்போ தான் மேலே போயிருக்கிறாரு. அதனால வீடுகள் தோறும் காலையில் சாயங்காலம் எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு 10 பேர் கூட்டிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உடனே சோத்திரம் பண்ணி அப்பத்தை பிய்ப்பாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. இதை என்ன சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நினைவு, இயேசுவின் சிந்தை எப்போது நமக்குள்ள இருக்கணும். இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருந்தால் உலக பிரகாரமான தேவையற்ற சிந்தனைகள் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. அதுதான் அந்த அப்பம் பிற்குதல் அங்கே நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம என்ன நினச்சி திருவிருந்தில் அட்டன் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் திருவிருந்துடைய நோக்கம் தான் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி. இயேசு கிறிஸ்துவ நினைக்கும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவ யார் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை இருந்தால் அந்த கன்னிகை எப்போதும் யாரை நினைத்து கொண்டிருப்பாள், அந்த மணவாளனை நினைத்து கொண்டிருப்பாள். எப்பொழுது நமக்கு அந்த திருமண நாள் வரும், எப்பொழுது அங்கே சென்று வாழலாம், எப்பொழுது அவரோடு வாழலாம் என்று அதே தான் நினைத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த இடைப்பட்ட நாட்கள் அதே தான் எண்ணமாக இருக்கும். எந்த ட்ரெஸ் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், வேறு என்ன வாங்கணும், என்ன செய்யலாம், இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும். அல்லேலூயா. இது ஆண்டவர் நினைக்கிறதே இல்லை. அப்புறம் ஆண்டவர் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். அப்படிப்பட்ட யார் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் மணவாட்டிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள்தான் மணவாட்டிகள். சும்மா ஏதோ உப்புக்காக, ஏதோ தேவைக்காக இயேசுவை தேடி வருகிற யாரும் மணவாட்டிகள் அல்ல. இயேசுவை நினைத்து கொண்டே இருக்கிறவர்கள், எப்பொழுதும் அந்த சிந்தையில் இருக்கிறவர்கள் தான் மணவாட்டிகள். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்பம் பிற்குதலிலும் ஏற்கனவே பார்த்தது போல ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியா நெக்ஸ்ட் சாப்டர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு, 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார்கள், ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்தார்கள், அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் தரித்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். இப்போ அவங்க வெளியே வர்றாங்க மெதுவா. யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. நம்ம முதல்ல நம்மை சரி செய்து கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள், பரிசுத்த உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை சொல்றதுக்கு புறப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? இயேசுவை எப்படி வேணாலும் சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசு சொல்லணும்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்டேஜெலாம் போடணும், ஸ்பீக்கர்லாம் கட்டணும், லைட்லாம் போடணும், நோட்டீஸ் அடிக்கணும், அப்புறம் இயேசு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி தான் சொல்லணும் இல்லை, அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்படியே 8வது அதிகாரத்துக்கு வாங்க. 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 8:1. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தவிர, நல்ல கவனிங்க, மற்ற யாவரும்
யூதேயா சமரிய தேசங்களில் சிதறப்பட்டு போனார். அப்போஸ்தலர் தான் அங்கே இருந்தாங்க, மற்ற எல்லாரும் நினைச்சிட்டாங்க சிதறப்பட்டு போனாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த ஊழியம் உங்களுடையதுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. சில இடத்துல அவங்களோட கூட நீங்கள் வேலை செய்கிறீங்க, படிக்கிற இடத்துல அவங்களோட படிக்கிறீங்க, அவங்களோட அப்போது அந்த பேச்சிலேயே அவங்கள என்ன செய்யணும், அந்த நேக்கு இருக்கணும். அந்த பூனைக்கு எப்படி எலியை பிடிக்கணும்னு அந்த ஆர்வம் இருக்குதோ, அதுக்கு வயிற்று பசி இருக்குது, அதனால அது எலியை தேடுது. நல்லா மூக்கு முட்டை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பூனை ஒரு எலியும் என்ன செய்யாது, வேட்டையாடுது. நல்லா சாப்பிட்டு தூங்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது அந்த எண்ணத்தில் ஆதாயப்படுத்தணும்னா நம்ம ஆத்துமாக்களை எங்கே சேர்க்குறோம், பரலோகத்துக்கு சேர்க்குறோம் அப்படின்னு நினச்சி ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட பிரோஜனமான ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. ஏழையோ பணக்காரங்களோ படித்தவங்களோ படிக்காதவங்க அதில்லை, அந்த ஆத்மாவை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழி நடத்துகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்யணும், கூப்பிட்டு வரணும். அவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. பயந்து ஓடினவங்க எங்கேயா போய் ஒளிஞ்சிருக்கல, என்ன செஞ்சாங்களாம், சுவிசேஷத்தை அதுபோல் சுவிசேஷம் பிரசங்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. நம்ம ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது ஈஸியாக சொல்லலாங்க, ஈஸியாக சொல்லலாம். அதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். மனுஷனாக இருந்தால் அது ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக எல்லாவனுக்கும் உண்டு. ஆண்டவர் இல்லாமல் எவனும் இந்த உலகத்தில் உயிரோட வாழ முடியாது. ஆண்டவர் துணை இல்லாமல் எவனும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. என்னைக்குனாலும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், ஆண்டவரை தேடுற ஒரு நேரம் வரும், ஆண்டவரை தேடணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காக காத்துருங்க. ஆமாம் பாஸ்டர், 8 வருஷமாக காத்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் ஒரு எலியும் கிடைக்கல. இல்லை, காத்திருக்கல நீங்கள் இன்னும் அப்படி நினைக்கல. அல்லேலூயா. அதை செய்வோம். அதுதான் அவங்க செஞ்சாங்க. அப்படி செய்கிறவங்க தான் மனவாட்டி. அல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் சும்மா வெத்து வேட்டு. அல்லேலூயா. அதில் இனிமேல் வெத்து வேட்டா இருக்காதுங்க, நல்ல மனவாட்டியாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மனவாட்டியாக இருப்போம். சும்மா வெறுமைக்காக நாம் வந்து போக வேண்டாம். 5ஆவதாக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:13. ஆமென். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்போ அந்த மறுபடியும் இயேசு வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டது. மறுபடியும் வரப்போகிற இயேசுவை சந்திக்க வேண்டிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் யாருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இயேசுவுக்காக. இயேசுவை நான் சந்திக்க போகிறேன், அவருடைய மனவாட்டியாய் அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், பிழையற்ற பரிசுத்தம் உள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மறுபடியும் வரப்போகிறார். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். இயேசு மறுபடியும் வருவார். ஆமென். எப்படி எழுந்தருளி போனார் அப்படியே வருவார். மத்திய வானத்தில் மணவாளனாய் வரப்போகிற அவரை சந்திக்க மணவாட்டிலாகி நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா?